பொதுவா நான் நேர்லயே சொல்லிட்டேன். அதனால நான் பாருங்க இப்போ உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. நான் உங்ககிட்ட பேசலங்க. நீங்க திவ்யா கிட்ட பேசும்போது நீங்க கொடுத்தா வந்து கூட பேசுறீங்க. திவ்யாக்கு எனக்கு பிரச்சனை வரும்போது சொன்னாங்கல்ல சம்பந்தமே இல்லாம சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு. இதுதான் சம்பந்தமே இல்லாம சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னாங்களா? இதுதான் பேசுறீங்களா? நான் பேசட்டுமா? திவ்யா கிட்ட பேசும்போது நீங்க குறுக்க வந்து அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்க திவ்யாக்கு பேசும்போது அப்ப அவன் பேசும்போது நான் கூட வந்து பேசுறது தப்பே இல்லையா? நான் எதுவுமே பேசுறேன். உன் வாயை புடுங்குறாங்கன்னு சொன்னா நீ உசராடுறேன்னு சொன்னேன். ஏன்னா ஐடியா பண்ணி வராங்கடா, ஜெயின் பண்ணி வராங்கடான்னு சொன்னேன். அவ்வளவுதான். சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாச்சு. உண்மையாலுமே ஃபீல் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணாம இருக்கணும். எது ஹர்ட் ஆகும் தெரிஞ்சு பண்றீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க? நான் உண்மையாலுமே கேக்குறேன். எல்லாரும் என்கிட்ட சொல்லிருக்காங்க கபருதரோட பேசாத. அப்பையும் எனக்குள்ள ஏதோ இந்த பையனுக்கு இன்னும் ஃபிளாஸ் இருந்தாலும் நல்ல பையன் தான் நினைச்சேன். இப்படி பண்றீங்க கபருதன். யாரோ சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. அவங்க சொன்னாங்களா? அவங்க வரதுக்கு முன்னாடி. ஆமா நான் சொன்னேன். முன்னாடியா? ஏன் இப்படி நீங்க பண்றீங்க? உண்மையா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசாததா இப்போ கண்டெஸ்டன்ட்டா நான் பேசினா ஒரு நாளே நீ தாங்க மாட்டீங்களே, எப்படி நீங்க 100 days வரைக்கும் தாங்குவீங்க? எந்த இவ்ளோ கண்டென்ட்ஸ் யாராச்சும் எல்லாரும் முன்னாடியும் பிரவீன் போனதுக்கு நான் தான் ரீசன், துஷார் போனதுக்கு நீ தான் ரீசன் அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? இவ்வளவு நாள் நீங்க 5th வீக் 6th வீக் விளையாடதானே இருந்தீங்க. அது ஆமாவா இல்லையா? வாட்டர் மிலான் போனதுக்கு நான் தான் ரீசன் சொல்றேன். துஷார் போனது உண்மையா இல்லையா? துஷார் போனது உண்மையா இல்லையா? நீ ஒன் ஆஃப் த ரீசனா இல்லையா? நீ ஒன் ஆஃப் த ரீசனா இல்லையா? உனக்கு ஃபீல் ஆகுதெல்லாம் இங்க மேட்டர் கிடையாது. அவன் வெளியே போயிட்டா தானே, அவன் கேம் தானே வந்தான். என்ன இது இதெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஃபீமேல் கார்டு, இந்த விக்டிம் கார்டுலாம் என்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க. போனது உண்மையா இல்லையா? நான் கேம் தானே பேசுறேன், டீசென்ட்டா பேசுறேனா? பிரவீன் போன ஃபீமேல் கார்டு, விக்டிம் கார்டு யூஸ் பண்ணி இப்போ என்ன வந்து பர்சனலா அட்டாக் பண்றீங்க. கன்ஃபியூஷன் போன அதெல்லாம் உங்களுக்கு நீ அதுதான் பண்றேன். என் ஃப்ரெண்டா இருந்துட்டு நான் என்னலாம் கோ த்ரூ பண்ணேன். துஷார் வந்து உண்மையா இல்லையா? துஷார் போனது உண்மையா? யார் போனீங்க? யார் ரீசன் இல்ல அதுதான் பிக் ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகே ஃபைன், ஒன் ஆஃப் தி ரீசன் நீதான். அது என்ன துஷார் மேல உங்களுக்கு அவ்ளோ அக்கறையா கமருது? இல்லம்மா நான் ஓபனா பேசுறேம்மா. ஓபனா பேசுறேன். என்ன அட்டாக் பண்ணனும் நீங்க தேவையில்லாம அவங்கள சொன்னா நீங்க யார வேணா சொல்வீங்களா? நான் ஜென்ரிக்கா எல்லாரையும் சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க, யார்கிட்டச்சும் கூப்பிட்டு சொல்றீங்களா? எதுக்கு? ஏன் சொல்லுங்க. போன துஷார் வச்சு எதுக்கு என்ன ஹர்ட் பண்றீங்க? உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, ரொம்ப ஹர்ட் ஆகுதா? அது ஹர்ட் ஆகும் தெரிஞ்சுதானே கமருது பண்றீங்க. நான் சொல்லிட்டேன், நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் நான் பண்ணலன்னு சொல்லிட்டேன். நீ சாரி கேட்ட, சாரி கேட்டா நீ எல்லாத்தையும் பண்ணி சாரி கேக்குறேன்னு சொல்றேன். எனக்கு புரியல நான் என்ன பண்ணனும் நீ எனக்கு ஒரு ஆன்சர் வேணும். அரோரா என்கிட்ட நீ ஹர்ட் ஆகணும் தான் நான் இந்த மேட்டரை கொண்டு வந்தேன் அப்படின்னு பண்ணீங்களா? அப்படிலாம் நான் பண்ணல. அப்புறம் எதுக்கு ஒரு கிச்சன் மேட்டருக்கு துஷார் வராரு? நீங்க தான் 10th வீக் வரைக்கும் வந்திருக்கீங்க. 10th வீக் வரைக்கும் கிச்சன் டீம்ல இல்லாம வந்திருக்கேன்னு சொன்னேன். நீ 5 வீக்ஸ் வரைக்குமே ஒண்ணும் பண்ணாம வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் கோவப்பட்டு எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு you are lost, you are lost அப்படின்னு சிரிச்சிட்டு சொன்னீங்க. அதுதான் நான் சொன்னேன், வேற எதுவுமே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது அன்னைக்கு உனக்கு கமருதன் யாருன்னு உனக்கு தெரியும். நான் அதனால தான் நேற்று பாத்ரூம்ல போய் ஜெயிலுக்கு வரதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் பேசிட்டு வந்தேன் பாரு. இது சொல்லணும்னு தான் நான் போனேன். வினோத் அண்ணாக்கு கூட நான் சொன்னது வந்துட்டு என்ன சொன்னேன்னா, லைக் நீங்க சப்போர்ட் பண்ண வேணாம் நான் சொல்லல, இந்த மாதிரி விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்ப இவ்வளவு நடந்துட்டு இருக்க எடுத்து சொல்லுங்க நான் சொல்றேன். எடுத்து சொல்லுங்க. ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கே அப்படின்னு கேட்பாருன்னு நினைச்சேன். நேத்து விஜய் சேதுபதி சார் அவ்வளவு சொன்னார்ல வினோத்துக்கு, கொஞ்சமாவது ஒரு சேஞ்சஸ் தெரியும் நினைச்சேன். காலைல எந்திரிச்சு வந்ததும் நான் வினோத் அண்ணாவை பார்த்து குட் மார்னிங் சொல்றேன், அவரும் சொல்லிட்டு தான் போறாரு. நான் முழிச்சுதான் குட் மார்னிங் சொல்றேன், அவரும் சொல்லிட்டு தான் போறேன். நான் நார்மலா நான் ட்ரை பண்றேன் உள்ள சேது சார் பேசினதுக்கு அப்புறம் கூட நான் பேசினேன்டி அண்ணா, நான் இததான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவை சொல்ல வந்தேன். நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம், நீங்க குரூப்பா இருக்க வேணாம் நான் சொல்ல கிடையாது. திவ்யா ஆதிரை என்ன ஃபீல் பண்றாங்கன்னா கிச்சன்ல இருந்தனால இவரே ஃபீல் பண்ணிருக்காரு. கிச்சன்ல இருந்தனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல ஃபீல் பண்ணிருக்காங்க. ஏன் இவங்க எல்லாம் டேலண்ட் இல்லையா? டேய் எல்லாத்துக்கும் இப்ப அந்த ஜென்ரிக்கு போகாத, அந்த ஜென்ரிக்கு போகாத. ஐயா ஒண்ணே ஒண்ணு போகாத. ஐயா யார் எந்த டீம்ல இருக்கு இவ்வளவு நேரம் வரவே கிடையாது. ஐயா நான் இவ்வளவு நேரம் வரல, அது உங்க இது. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், மாத்தி மாத்தி ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒண்ணே ஒண்ணு கிச்சன் டீம்ல இருந்தா பெர்ஃபார்ம் பண்ணனும்னா அவங்க எங்க கிட்ட தான் சொன்னாங்க. அந்த சார் கேக்கும்போது சார் 3 பேர் கேட்டாங்க. கேக்கும்போது இவனையும் உட்பட கேட்டாங்க. நீங்க கிச்சன் டீம்ன்ற ஒரு மேட்டர் சொன்னீங்களா வீக்கெண்ட்ல? இல்ல இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க அப்படிங்கற விஷயத்தை நான் சொன்னேன். சொல்லிட்டீங்களா கிச்சன் டீம்ல இருந்தா? முன்னாடியே சொல்லிட்டாரு விக்கல்ஸ். சாரி இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு.
I didn't find timeங்கிற விஷயத்தை நான் கிச்சன் புஷார் பத்தி பேசக்கூடாது சண்டையில வார்த்தைகளை விட்டு கொட்டி ஒருத்தவங்களை வந்து வார்த்தைகளால அவ்வளவு கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட் கை தட்டுறாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அவங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எனக்கு டைட்டில்லாம் வேணாங்க, எனக்கு நான் டைட்டிலுக்கு வரவே இல்லை. நான் காசு சம்பாரிச்சுட்டு போகணும் தான் வந்தேன். எவ்வளவு நாள் இருக்கணும் சம்பாரிச்சுட்டு போயிடுவேன். நான் என்னோட கேம் விளையாடுறேன். நான் முதல் நாள்ல இருந்து எப்படி விளையாடணும் அப்படிதான் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல நீங்க எல்லாம் என்ன மைண்ட் செட்ல பாக்குறீங்க என்னன்னு. இப்படி பேசிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2 பர்சனுக்கு நீங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கன்னா எனக்கு சத்தியமா புரியலங்க. மறுபடியும் அரோரா காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. நீங்க பண்றதுல காலி பண்ணிட்டே போயிட்டாங்க. கமருதீன் பண்ண நேத்து வரைக்கும் அவங்க கிட்ட பேசாததுனால நீங்க இப்படி பேசுறீங்களான்ற ஒரு விஷயம் அவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. இது அதுக்காக எல்லாம் கிடையாது. இல்ல நான் அவங்க கிட்ட சொல்றேன். இதுக்கு முன்னாடி பேசாததுனால அந்த ரியாக்ஷன் வரல. எப்போதும் போல நீங்க ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க. பேசாதப்போ எல்லாத்துக்கும் வர இமோஷன் தான். சோ அது வெளிப்படுது. தட்ஸ் ஆல். ஃபைன் டைம்ன்ற போது இல்லை நான் கிச்சன் டீம்ல இருந்தாலும் ஐ டென்ட் ஃபைன் டைம் சொன்னார் வீக்கெண்ட்ல. ஓ அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அப்படி சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு தான் சொன்னாரு. எப்படி டைம் இல்லைன்னு சொல்லி கிச்சன்லயே இருந்து எல்லா ஒர்க்கையும் பண்றதுனால அதை வச்சு ஒரு ஐடியா பண்ணு. கரெக்ட், ஒரு வள்ளல் மாதிரி எல்லாரும் சாப்பாடு போடணும் அப்படி சொல்லிட்டாருல. நான் சொன்னேங்க இழுத்து போட்டு எல்லாத்தையும் ஆளு பரோட்டா யாருங்க கேட்டாங்க இங்க? நாமினேட் பண்ணது கேட்டிங்கல. நாமினேஷன் இஸ் மை சாய்ஸ். நான் ஏதாவது சொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பாரு கமரு அரோராக்குள்ள நான் வரல. நீங்க 2 பேரும் தனியா பேசிக்கோங்க. என்னோட பேரை இழுக்காதீங்க. என்னைய வச்சு நீங்க அரோரா வச்சீங்கல்ல. இல்ல நீங்க அத திரும்ப திரும்ப சொல்றீங்களே என்கிட்ட பேசாததுனால இப்படி பேசுறீங்களான்னு. நீங்க தானே சொன்னீங்க பாருவ நாமினேட் பண்ணாதது. முன்னாடி பாருவோட சேர்ந்துட்டு நான் பண்றது ஆதிரையோட நான் பண்றது ஒண்ணா. நேத்து நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி வந்து ஆதிரை வந்து நானும் பாருவும் சேர்ந்து இவங்களை வந்து ஏதோ பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் போய் கேக்குறேன். அது வந்து அவங்க சொல்றாங்க. ஆதிரை சொல்றாங்க எனக்கு தெரியாதுன்னு போறாங்க. சப்போர்ட் பண்ணல. நான் ஏங்க சப்போர்ட் பண்ண உங்கள மாதிரி சப்போர்ட்லாம் பண்ண முடியாதுங்க. தப்பு பண்ணாலும் சரி நல்லது பண்ணாலும் சரி ஆதிரையோட கருத்து ஆதிரைட்ட போய் கேளுங்கன்னு சொல்லாம நான் அவளுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேனா? அந்த அது உங்களுக்கு சேர்ந்து கேம் விளையாடுறீங்க. எப்படி என்னோட ஃப்ரெண்ட் பண்ற தப்புக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம்னு இல்லங்க. அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி. எனக்காக நான் தான் நின்றுருக்கேன். சும்மா வந்து ஆதிரை சப்போர்ட் பண்றான்னா ஒரு 2 பேர் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி கண்மூடித்தனம் எல்லாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இங்க. அப்படியே என்கிட்ட வந்து கேட்டீங்க நான் டிஃபரெண்ட் பண்ணலன்னு கோச்சுக்கிறீங்க. அத ஒரு கருத்தா எடுத்து வைக்கிறீங்க. அவங்க சேர்ந்து விளையாடுற மாதிரி தோணுச்சுங்க. அதனால அவங்க கண்டெஸ்டன்ட்டா ட்ரீட் பண்றாங்க. அவங்க என் ஃப்ரெண்டுங்க. ஒரு பெட்டர் ஷேர் பண்றவங்க. நீங்களும் உங்களுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஏதாச்சும் ஒன்னு வந்து நோன்றேனா நீ கானாவனத்தோட சேர்ந்து விளையாடுற இல்ல அமித்தோட சேர்ந்து விளையாடுறேன்னு எப்படிங்க? நீங்க பாரு ஒண்ணா இருக்கும் போது அது வந்து நீங்க பேலன்ஸ் பண்ண கஷ்டம். நான் ஏன் சஸ்பெக்ட் பண்ண கூடாது நான் கேக்குறேன். நான் என்ன சஸ்பெக்ட் பண்ணேன்? 2 பேர் சேர்ந்து ஏதோ கேம் விளையாடி உங்களை ஏதோ பண்றேன்னு அவங்களும் நீங்களும் சொல்றப்போ நான் ஏங்க வந்து நீங்க அவங்களும் நீங்களும் சேர்ந்து என் மேல கேம் விளையாடுறீங்க. நான் ஏன் சஸ்பெக்ட் பண்ண கூடாது? பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. சரி சஸ்பெக்ட் பண்ணுங்க. எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் விடுறீங்க? நீங்க அவங்க கூட நின்னு விளையாடும்போது ஐ ஃபீல் அவங்க கூட நின்னுலாம் விளையாடலங்க. அவங்க எனக்கு கால்ஸ் பண்ணி விட்டு நாங்க 2 பேரும் ஒண்ணா தூங்கும்போது பேசிட்டு அவங்க கூட விளையாடுறாங்க 2 பேர் சேர்ந்து. நான் என்ன ஒண்ணா அட்டாக் பண்ண கம்ருதேன்? அவங்க கூட சேர்ந்து நிக்கிறீங்க. நிக்கிறது குற்றத்துக்கு சும்மா போறது நீங்க குற்றவாளி தாங்க. நீங்க எப்படி அதை ப்ரூவ் பண்ணுங்க? நான் அவங்க கிட்ட உட்கார்ந்து நான் கம்ருதேன் எப்படி வந்து கவுண்ட். I wanted to give something to the fans that they didn't expect. We're going to do everything in our power to blow your mind. There's magic in the eras. All aboard! This is the biggest challenge we've ever done. Tonight, we complete that challenge. For one last time. இதுதான் நம்மளோட ப்ளூ பிரிண்ட். ஆமாண்டா இது கள்ள தொடர்பே தான். அந்த தாமுவை கேட்டுப்பாரு. என்ன வினோத் இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறது இல்ல. வேணும்னா லைட் ஆன் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. அப்ப அந்த கட்டி பிடிச்சிட்டு இருந்த பொண்ணு யாரா இருக்கும்?
ஒரே நிமிஷம். ஆனா நீ இங்க பாரு, எல்லாத்துக்கும் நீ அப்படி வர மாதிரி நானும் நார்மலா தான் பேசுறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை இது பண்றோம். இங்க பாரு, அவங்க எப்படி நீ ரெண்டு பேரும் சேர்ந்து சஸ்பெக்ட் பண்றது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம், அதே மாதிரி நீங்க சஸ்பெக்ட் பண்றதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் அது இங்க பிரச்சனையே கிடையாது. அதுக்கு என்ன வேர்ட் ஆஃப் டேர்ம்ஸ் யூஸ் பண்றது மட்டும் தான் இங்க தப்பு. சரியா? வேர்டு மச்சான் சொன்னாலும் புரியவே புரியாது. வார்த்தைகளை அள்ளி கொட்டி ஒருத்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்தணுமோ அப்படி கஷ்டப்படுத்துவாங்க. எனக்கு இப்ப சொல்றேன், அவங்க சொன்னாலும் நீங்க என்கிட்ட சொல்லல. எனக்கு நீங்க அந்த ரூல் எனக்கு நானே தான் வந்துட்டு போறேன்னு சொல்றேன். எல்லாத்தையும் எனக்கு வரணும்னு. ஆமா கரெக்டான இது கேம் அது. ஆமா வெச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஆளுங்க தான் வந்து நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப ஒரு விஷயம் பாயிண்ட் பண்ணிட்டு வந்து போயிடுவீங்க. மற்ற எதுக்கு வர மாட்டீங்க. எங்கயோ திரும்புது இல்ல. வாங்க 5 நிமிஷம் வரேன், நீங்க என்கிட்ட பேசுங்க. ரெண்டாவது கல்டி கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ சொன்னது தப்பு மச்சான். நீ சொல்ல யார் தேவை அங்க மட்டும் வந்து பேசுறேன்னு சொன்னது தப்பு. எனக்கு வந்து கேட்டீங்க. உனக்கு சொல்ல சரியா தப்பா நீ சொல்ற. போறது கேட்டாரா? பேசன பேசிட்டு இருக்கேன். இது ஒரே ஒரே ஒரு பாயிண்ட் இல்ல அரோரா, எனக்கு நீங்க சொன்னதுதான் உள்ள நம்ம விக்கல்ஸ் உங்களுக்கு ஈஸியா ஹர்ட் பண்ண முடியும், அதை வச்சு ஒரு கேம் விளையாட முடியும்னு சொல்றீங்கல்ல. இங்க ஹர்ட் பண்ணி விளையாடுறது ஒரு கேம் தான், சரிங்களா? இப்போ அவரு துஷார் சொன்னா நீங்க ஹர்ட் ஆவீங்க தெரிஞ்சு பண்றாரோ தெரியாம தெரிஞ்சு பண்றாரு, ஓகேவா? அது வந்து அது உங்க பாயிண்ட். அதை வச்சு கேம் விளையாடுறாங்கன்னா இல்ல இல்ல அவரு நீ அழுவன் தான் சொன்னேன்னு அன்னைக்கு வார்த்தை சொல்லுங்க. ஐயா நான் முடியவே இல்ல, நானே இப்போ துஷார் வச்சு பேசினா நீங்க ஹர்ட் ஆவீங்கன்றத வச்சு அவர் ஒண்ணு பண்றாருன்னா அதை மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்ற உரிமை நம்மளுக்கு நிஜமாலே கிடையாது. அது உண்மை. நீங்க ஹர்ட் ஆறீங்க நான் ஃபீல் பண்றேன். பட் அவர் உங்களை அது ஹர்ட் ஆகும் தெரிஞ்சு பண்றாங்கன்னா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. முடிவு மக்களோடது. ஆமா, நீங்க அத பதிவு ஒரு பேசிக் கர்ட்டசி இருக்குல்ல, எது அது இல்லாம பண்றாங்கன்னா மக்கள் பாத்துக்கல. நீங்க அப்படி பண்ண கூடாது நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு என்னை ஹர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வீடே என்னையும் இவனையும் சேர்த்து வச்சு நீங்க அத தனித்தனி இல்ல நீங்க தான் பவுண்டரி செட் பண்ண. நான் செட்டிங் பவுண்டரி ஃபார் நான் என்ன பவுண்டரி செட் பண்ண. என்ன பத்தி யார் என்ன பேசுறீங்களா? இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை தலையிட்டது யாரு? அங்க பேசாதன்னு சொல்றது யாரு? இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை தலையிட்டது யாரு? இவனை கூப்பிட்டு அங்க பேசாத அங்க இது பண்ணாத அப்படின்னு சொன்னது யாரு இந்த வீட்டுல? இவங்க பொட்டை கடிதாசி போட்டது இவங்க பர்சனல் விஷயத்தை இவங்க ஹர்ட் பண்ணது யாரு? தலையில பேனுக்கு ஹர்ட் பண்ணது யாரு? மொட்டை கடிதாசி யார் ஏதோ ஒண்ணே இப்போ உடனே வந்து இதெல்லாம் யார் எழுதுங்க? இதெல்லாம் பர்சனல் எழுதலாம். அந்த மாதிரி எல்லாமே இங்க ஹர்ட் பண்ணாதான் இங்க வேலைக்கு ஆகுது. நீங்க ஹர்ட் பண்ணாதா என்ன வந்து தப்பிஸ் போறதுக்காக நீயே வந்து கேட்கல. அவங்க உட்கார்ந்து தான் இருந்த மக்கள் பார்க்கறதா தப்பு. நீ எந்த நேரத்துல கரெக்ட்டா வர சபரி அவ்வளவுதான். நீ நார்மலா தான் பேசுற நினைச்சிட்டு இருந்த வினோத். என்ன சொல்றதுனே தெரியாம பேசிட்டு இருக்காங்க வினோத். அவன் என்ன வார்த்தை சொன்னாலும் உனக்கு தெரியுமா? அவன் என்ன வார்த்தை சொன்னாலும் உனக்கு தெரியுமா? இப்ப கமருதீன் என்ன சொன்னா தெரியுமா? இப்ப யாருக்காக பேசினா உனக்கு தெரியுமா? நீ கமருதீனுக்காக பேசாம திருப்பி திருப்பி பேசாத. நீ ஒருத்தருக்கு மட்டும் கேக்குற. நீங்க அப்படி பார்த்தா நீங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு இவ்ளோ நாள் ஃப்ரெண்டா இருந்துட்டு ஆமாங்க, நீங்க அதே மாதிரி நீங்க இவ்ளோ நாள் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு நீங்க பேசாதப்போ அவனுக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதா செய்யும். இட்ஸ் நாட் நைஸ். மக்கள் எப்படி போய் நிக்காம சொன்னாங்க. இப்போ துஷார் போறதுக்கு நீ தான் காரணம். அரோராக்கு சொன்ன உடனே அது எமோஷனல் ஹர்ட் ஆகுது இல்ல? ஒரு துஷாருக்கும் இதே தான் நேத்து பண்ணீங்க. எது எமோஷனல் ஹர்ட் ஆகுது அதை தான் நீங்க எல்லாரும் தாண்டி பண்றீங்க. இங்க ஒரு விஷயம் இப்ப அவர் பவுண்டரி செட் பண்ணாரா? இங்க பாரு எல்லாரும் திருப்பி ஒரே கான்செப்ட் வந்து அதெல்லாம் விஷயம் தான். பேசவே இல்லையே. ரம்யா வந்து என்னோட கேம் எதுவும் கெட்டு போல. யாரும் ரம்யா என்னையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவ பாட்டுக்கு 3 வாரமா விலகி இருக்கா. அவ பாட்டுக்கு அவ கேம் ஆடுறா, என் பாட்டுக்கு நான் கேம் ஆடுறேன். நீங்களும் ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. எங்க வலிக்கு அங்கதானே எல்லாரும் இங்க பாத்துட்டு இருக்காங்க. ஓ சொல்லுங்க. உங்களுக்கு கேட்காது நான் பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து இங்க தனியா எல்லாரும் என் பிரச்சனையா? சாரி அம்மா, நான் எது உங்களுக்கு பேசினாலுமே வந்து இங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் பேச விரும்பல. ஆமா, இவரதான் சொல்றாரு நான் எது பேசினாலும் ரம்யாக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஒரு மெடிக்கல் இஷ்யூ சொன்னி அத்தனை பேருக்கு முன்னாடி அத கம்பேர் பண்ணது உன் மண்டையில பெயின் இருக்குன்னு சொல்றது பிரச்சனை இல்ல. வெரி குட் வெரி குட். எனக்கு ஹார்ட் நான் கேம் பண்ணேங்க. நான் சொல்லுவாங்க நீங்க எதெல்லாம் வச்சு கேட்பீங்க? இவ்ளோ பேசுறாங்க நான் சொல்லுவாங்க. தப்புதான். பட் நீங்க பண்ணது நான் பண்ண தப்பாவே இருந்துட்டு போட்டோம். நான் அதுக்கு அப்புறம் என்ன சொன்னேன்னா நான் உங்களுக்கு ஷாம்பு வாங்கி கொடுத்த ஆர்டினேட் வாங்கி கொடுத்த சொன்னேன். பர்சனல் விஷயத்தை பத்தி ஷாம்பு ரெண்டு ஷாம்பு வாங்கி ஒரு ஷாம்பு உங்களுக்கு நான் கொடுத்த சொன்னேன். ஏங்க பர்சனல் நீங்க பேசுறீங்க பர்சனல் விஷயம். துஷார் பண்ண அன்னைக்கே துஷார் பண்ண நீ தான் சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் நான் அழுதுக்கு அப்புறம் எனக்கு எம்பத்தியே வரல. அப்புறம் ஒண்ணுமே வரல.
துஷார் வச்சு கமருதன் வச்சு கேம் ஆடுறேன்னு பேசிருக்கீங்க. ஏங்க நீங்க பேசலையாங்க? நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது என்னைய வச்சு நீங்க பேசலையாங்க? நான் பேசலையாங்க அவங்கள பத்தி. ஆப்வியஸ்லி அப்ப நீங்க ஒத்துக்கோங்க, இங்க எல்லாரும் எல்லாருடைய பர்சனலா பேசதான் செய்றாங்க. மேக்கப் போட்டுருக்காங்க. எங்க மேக்கப் போட்டு முடிச்சிட்டீங்களா? மேக்கப்ல போட்டீங்களா? ஓகே வந்துட்டீங்களா? ஜஸ்ட் கேக்குறேன். என்ன பண்ணும்? சொல்லுங்க. ஓ நான் இல்லாம உனால எதுவும் பண்ண முடியல. ஷோ போர் அடிச்சுது. நான் இல்லாம உனால எதுவும் கான்வர்சேஷன் வைக்க முடியல கமருதன். என்ன வச்சு பேசாத பேசுறீங்க. துப்புறீங்க. துப்புறீங்க. இப்படிதான் பேசுவீங்களா கமருதன்? ஒரு கட்டத்துக்கு மேல நீ பண்றத வச்சு இவங்க பாயிண்ட் புடிச்சு பேசுவாங்க. அதுக்கு இப்ப நீங்களும் தான் துப்புறீங்க. ஒருத்தவங்க பண்றத புடிச்சிட்டு நீங்களும் அதை விட கேவலம். எதுவுமே பேசாத கம்முனு மேட்ரா தான் இப்போ புரிஞ்சிச்சு. மேட்ரு புரிஞ்சிச்சு. இப்போ இருந்து சிற்பமா மாறிட்டீங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கணும்னு இருக்குல்ல, பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கணும்னு இருக்குல்ல, நீங்க எல்லா கெட்ட விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி நீங்க மாறாதீங்க. அரோரா வாஸ் வெரி நைஸ். அரோரா கிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அரோரா ஒருத்தவங்க கிட்ட நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணலாம். என்னங்க அமைதியாயிட்டீங்க? என்ன பண்ணுங்க. போர் அடிக்குது. நீங்க நான் வந்து நின்னுட்டேன் வச்சு ஏதாவது பண்ணும்ல. பண்ணுங்க. பேசுங்க. எக்ஸ்பெக்ட் பண்றேன் கமருதன். எக்ஸ்பெக்ட். ஐயோ கமருதன் ப்ளீஸ். கமருதன் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கமருதன். நீங்க சொல்லாதீங்க. நான் சொல்றேன். It shows her. சொல்றீங்க as a co-contestant கேட்கணும்னு சொல்லி சொல்லாதீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வினோத்துக்கு ஏதாவது சொல்லும் போது அது எப்படி தெரியாது? உங்க தலையில பெயின் இருக்குன்னு யாராவது சொன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகாது? இட்ஸ் மெடிக்கல் இஷ்யூ. ஆமா, பட் அது வந்து எல்லாரும் முன்னாடி சொன்னா இங்க ஓடும்போது பாத்துர்க்கேன். If you really want to help, நீங்க வந்து உங்களுக்கு மேல கன்சர்ன் இருந்ததுன்னா நீங்களும் நிறைய தடவை பேசிருக்கோம்ல. I really don't want to talk to you. நான் நோட்டீஸ் பண்ணதே நீங்க வந்து இப்ப விஷயம் என்னன்னா என் மண்டல ஈர்ப்பேடி இருக்கிறது விஷயம் கிடையாது. நானும் மலைக்கு தான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு நீ என்கிட்ட அது உண்மையா இருக்கணும், இது உன் மனசுல நான் அப்படி இருந்தா என்கிட்ட அப்படி சொல்லி என்கிட்ட உண்மையா தான் இருக்கறேன். நீங்க வந்து பாயிண்ட் பண்றதே எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லு. ஸ்ட்ரைட்டா சொல்றேன். சொல்லு. உன்கிட்ட நான் உண்மையா தான் பாயிண்ட். ஆனா நீ எப்படி சொன்ன தெரியுமா? இப்ப நீ எப்ப பார்த்தாலுமே இந்த பாயிண்ட்க்கு மட்டும் தான் வர, பாயிண்ட்க்கு மட்டும் தான் வர. என்ன இதுல கர்மம், இதுல பாயிண்ட் எடுத்து நான் என்னையா பண்ண போறேன்? இதுல பாயிண்ட் எடுத்து என்னையா பண்ண போறேன்? நான் பேசுறா. இப்ப நான் பேசுறேன். இதுல பாயிண்ட் எடுத்து நான் என்னையா பண்ண போறேன்? நான் பேசுறா. இப்ப நீ பேசுற. நான் இப்போ என்ன வந்து வாட்டர் மெலன் போனதுக்கு நீ தான் காரணம்னு அடிச்சு சொல்லும்போது அப்ப உட்கார்ந்து இந்த சபரி என்ன பண்ண? இப்ப மட்டும் இவங்க போனதுக்கு ஹர்ட் ஆகுதுன்றதுக்கு நீ வந்து கேக்குறியா? அப்ப ஏன் எனக்கு கேட்கல? ஒரு நிமிஷம். என்ன கேட்டேன் நீ பேசிக்கிட்டே இருக்காத. எதுக்காக என்ன கேட்டோம் எதுக்காக கேட்டோம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. துஷார் இப்ப வெளியே போய் என்ன ஞாபகம் வச்சுப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நான் இவன் கமருதீன் கூட க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னியா இல்லையா? இப்ப என்னத்துக்கு வந்து அழுது கத்திட்டு இருக்க? இல்ல மறுபடியும் துஷார் வெளியில போயிட்டா என்ன ஞாபகம் வச்சிருப்பானா கூட எனக்கு தெரியாது. மாத்தி பேச கேமரா இருக்கு. இட்ஸ் ஆன் தி கேமரா. இந்த துஷார் கேம் எங்க வராது? எப்படி நான் சொல்லாத நீ சொல்லுவேன்? சொல்லு. எப்ப சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? அவன் போயிட்டான் அதனால தான் அவன் கூட க்ளோஸா இருக்கேன்னு சொன்னா. முன்னால இருந்து எப்படி இவன அப்படிதான் நான் இருந்தேன் கமருதன். நீ என்ன சொன்ன? வெளிய போயிட்டான் அவன். இப்படி போய் சொல்ற. ஏய் கமருதன் இப்படி போய் சொல்ற. கத்தி இங்க வின் பண்ண முடியாது. கத்தி வின் பண்ண முடியாது. ஒரே பாயிண்ட் தான். கத்தி வின் பண்ண முடியாது. சோஃபால நீ அன்னைக்கு என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? துஷார் வெளிய போயிட்டான். அவன் என்ன மறந்துட்டானா? சாரி. இப்போ வந்து என்னன்னா இப்போ வெளியே போயிட்டான் அவன் ஞாபகம் வச்சுப்பானா கூட எனக்கு தெரியாது. இங்க டைனமிக்ஸ் மாறலாம். இப்போ இன்னைக்கு இங்க நடக்கிறது வந்து இங்கே இருக்கணும். நீ எதுக்கு நீ வெளியே போனவெல்லாம் பத்தி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? நான் கண்டஸ்டன்டா நான் சொல்றேன். நான் கண்டஸ்டன்ட் தானே. இந்த துஷார் பத்தி எல்லாம் இங்க எதை பேசக்கூடாது. நீ தானே ஆரம்பிச்ச.
ஏய் எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லுவேன். வாட்டர் மெலன் பத்தி அவரை சொல்லி ஹர்ட் ஆகுதுன்னா, அவங்களுக்கு வாட்டர் மெலன் சொல்லி ஹர்ட் ஆகுதுன்னா நானும் பேசுவேன். இந்த கத்துறது, இந்த இப்படி பண்றது, இப்படி பண்றது, நான் இப்படி பண்றேன் இங்க பண்ணக்கூடாது. நம்ம பண்ணா சொல்றாங்கப்பா. உங்களுக்கு அதுவும் இந்த மாதிரி இவங்களே வந்து கூப்பிட்டு இந்த டீம் ஒர்க் வந்து பண்றீங்களா, அது பண்ணக்கூடாது. நீங்க சொன்னீங்கல்ல துஷார் பண்ண அன்னைக்கே ஒன்னாலதான் அரோரா பண்ண எவ்வளவு ஹர்ட் ஆன. அதுக்கப்புறம் நான் விக்கல்ஸ் கிட்ட உட்கார்ந்து பேசினேன். அதுக்கப்புறம் என்ன அரோரான்னு வந்து கேட்டேன். நான் பாரு இப்படி சொல்லிட்டேன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அரோரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கன்சோல் பண்ணிட்டு, ஒரு ஃப்ரெண்டா கன்சோல் பண்ணிட்டு மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஃப்ரெண்ட் இல்லாதப்போ நீ தான் அரோரான்னு சொல்றது என்ன விதத்துல நியாயம்? நீங்களும் அன்னைக்கு நான் அழுதப்போ எனக்கு கன்சோல் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் எனக்கு எம்பத்தியே வரல. எதுக்கு ஒருத்தவங்க ஒரு வல்னரபிளா இருக்காங்களோ அப்போ மனசுல ஒண்ணு வச்சு அவங்க ஏன் கன்சோல் பண்ணணும்? அப்பவே உண்மையான ஃப்ரெண்டா செய்வாங்க. இப்ப நீங்க ஃப்ரெண்ட் இல்லல, கண்டஸ்டன்ட் தான் சொன்னீங்க. நான் சொல்லுவேன், கிளம்புங்க எல்லாம் வேலையை பாருங்க, போங்க. நீங்களுமே பேசிட்டீங்க. சும்மா படம் காட்டக்கூடாது, சும்மா படம் காட்டக்கூடாது, ஓகேவா? கிளம்பு. சும்மா ஆளுக்கு சப்போர்ட் வேற வந்துட்டாங்க. என்ன எனக்கே நீ ஏன் வந்து தேர்ட் வீக் எடிட் நீ வரல, நீ எதுக்கு வர? நான் என்ன கேக்குறேன்னா, நீ எதுக்கு மூக்கு நுழைக்கிற? நான் பாயிண்டா பேசுறேன், எங்கேயுமே வாய் விடவே இல்ல, பாயிண்டா பேசுறேன். பேசவே முடியல, போயிட்டாங்க. நானே இதுக்கப்புறம் அப்படிதான் சொல்ல போறேன். பேசுறேன் நம்மள வந்து இப்ப வர ட்ரிகர், இப்ப ஒரு ஐடியா கத்து வச்சிருக்காங்க, கிட்ட வந்துட்டு இவங்களை கோவப்படுத்தி விட்டு போயிடலாம். என்னதான் திட்டினாலும் கம்முன்னு இருக்க போறேன். இதுக்கப்புறம் ஐடியா தெரிஞ்சிச்சு, வேலை பாக்குறேன், ஐடியா தெரிஞ்சிச்சு, ஐடியா தெரிஞ்சிடுச்சு. நம்மள ட்ரிகர் பண்ணி விட்டு வாயை புடிக்கிட்டு பேர் நல்ல பேர் என்ன வேணா பேசிக்கோ, அவ்வளவுதான். வெளியில கேம் பார்த்து இப்போ வைல்டு கார்டும் வந்து வெளியில கேம் பார்த்து தான் வந்தாங்க போறாங்களாம். நேத்தா சொல்லிட்டு போனாரு அவரு அவ்வளவு தூரம். பதட்டப்படாதீங்கன்னு இவங்கள ஒண்ணு சொல்லிட்டா பதட்டம் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துரும். இங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பண்றது கஷ்டமா இருக்குது. இங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்க? அதேதான் பண்றீங்க. எந்த சேஞ்சுமே தெரியல, எந்த சேஞ்சுமே தெரியல. தேர்ட் வீக் எப்படி போனாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காங்க. பேச சொல்றாங்க. நேத்து வந்துட்டு விளையாட்டா பேசினா ஏங்க முருதி பேச மாட்டேன்னு சொல்றீங்க. நான் போறேன், போனாலும் புக் பண்ற மாதிரி பேசுறாங்க. நான் ஏங்க பேசணும்? நான் பேச மட்டும் குறை சொல்றேன். நீ டபுள் மீனிங்ல பேசுறீங்க. நீ டபுள் மீனிங் நீ பேசுறியா? நீ டபுள் மீனிங் நீ பேசுறியா? நீ டபுள் மீனிங்கா பேசுற. ஆமா பேசுனேன். நீ பேசுற டபுள் மீனிங். டபுள் மீனிங் ஒரு ஷோல டபுள் மீனிங் பேசுறாங்க. ஆமா பேசுனேன். போனதுல இருந்து 3 வாரத்துல போயிட்டாங்க. இங்க போயிட்டு இங்க ஒரு ட்ரிகர் பண்ணி தான் அப்ப அததான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பண்றாங்க. எமோஷனலி வேணும்னே எல்லாரும் அப்படிதான் ஹர்ட் பண்றாங்க. நேத்து ஒரு விஷயம் புல்ட் அப் பண்றாங்கன்னா அது டாஸ்க்ல அவங்க கேட்டாங்க, அவங்க சொன்னாங்க, அதுக்கு திருப்பி அது பதிலா அவங்களோட ஒப்பீனியன். இங்க ஒப்பீனியனுக்கு யாரும் கேட்க வரல. ஒப்பீனியன் தாண்டி அது என்ன எப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாங்கிறது தப்பு. ஒப்பீனியன் அவன் என்ன அது அவன் ஒப்பீனியன். நீ ஏன் போய் அப்படி நினைக்கிறேன்னு நான் கேட்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு தப்பான வார்த்தை சொன்னாங்க, இங்கேயே தப்பான வார்த்தை சொல்றாங்க. இங்க சொல்லு, அவங்க கிட்ட சொல்லு, மக்கள் கிட்ட போன மரியாதை இருக்கா இல்லையா? ஒரு மான மரியாதை எல்லாம் எனக்கு இல்ல, ஒரு பையனா உனக்கு இல்ல அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் என்ன கேம் விளையாடுறாங்கன்னு உள்ள கூட்டு வந்தீங்க. என்ன வந்துட்டு ஒன்னும் பண்ணல. அதுவும் ஒண்ணு போன மாதிரி தான் வந்த உடனே ஒன்னும் பண்ணல, ஒன்னும் பண்ணவும் போறது இல்லை. இதுக்கப்புறம் மத்தவங்களை சண்டை வலிக்கணும், மத்தவங்களை நம்ம சண்டை வலிக்கணும், அவ்வளவுதான். இப்படி சிரிச்சு சண்டை வலிக்கணும், மத்தவங்களை ட்ரிகர் பார்த்து பயப்படுறோமா? மனுஷன் பேசுவானா? பேசினாலே போக் பண்ணுவா பேசுறாங்கடா. பேசினாலே மச்சான் ஒருத்தபலே இல்ல, எனக்கு வேண்டாம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தபலே இல்ல. மனசுல வேணா நினைச்சீங்களா நாங்க அப்படி பேச போனாலே வந்து பேசிடுவோம், அப்படி பேசுறாங்க. ஒண்ணுமே இல்ல, ஒருத்தபலே இல்ல. அவங்க மச்சான் அதுக்கு தப்பா சொல்ல, ஏன்னா அப்படி சொல்றாங்க மத்தவங்கள, அதனால நான் சொல்றேன். கரெக்டான வார்த்தையா? நான் அருமையா பேசுறீங்க, போங்க அம்மா. அதோட அஃபென்சிவா பேசுறீங்க நீங்க. அஃபென்சிவ் இது. இட்ஸ் ஆக்சுவலி அஃபென்சிவ். 4-5 வச்சிட்டு இருக்கேன். போடுங்க கைத்தட்டல். அவ்வளவு நீங்க பேசுறது எல்லாம் அப்படியே நாளைக்கு இந்த வாரம் நான் அப்படியே சொல்லுவேன் சேதன கிட்ட. வந்துட்டாங்க ஃபுல்லா டபுள் மீனிங்ல பேசி நாங்க கேம் விளையாடுறாங்களாம். ஒரு நாளைக்கே தாங்க மாட்டறாங்க, ஒரு நாளைக்கே தாங்க மாட்டறாங்க நம்ம கிட்ட.
போமா அந்த பக்கம் விளையாடிக்கிட்டு சும்மா சொப்பு சாமான்லாம் வச்சுக்கிட்டு போ அப்படி